துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு உண்மை முகம், போலி முகம். இது அவர் கேட்டிருக்காரு. துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பேலன்ஸ்டு பீப்பிள் தான். ஏன்னா துலாம் அப்படின்னாலே நமக்கு ஒரு தராசு தான் ராசிக்கே ஒரு சின்னமா இருக்கு. ஸோ பேலன்ஸ்ட் பீப்புளா இருந்தாலும், இதில நட்சத்திரங்கள் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும். மனசுல இருக்கிறத அவங்க வெளிப்படையா பேசிருவாங்க. இந்த பின்னாடி பேசுறது, மறைச்சு பேசுறது இதெல்லாம் பேச மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களும் மனசுல பட்ட ஒரு விஷயங்கள பேசுவாங்க. இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மறைச்சு பேசுறது, இல்லைன்னா தன்னை நம்ம உண்மைய சொல்லிட்டோம்னா, நம்மள எங்க தப்பா நெனைச்சுருவாங்களோ! ஸோ அடுத்தவங்கள்ட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற்போல மாத்தி பேசுறது அப்படிங்கிறது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் எல்லாரையும் நம்புறது அப்படிங்கிறது சித்ரா நட்சத்திரக்காரர்கள் ஈஸியா நம்பிடுவாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரத்துல நம்ப மாட்டாங்க. அண்ட் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல்ஃப் சென்ட்ரடா இருப்பாங்க. ஸோ எனக்கு இவங்களால ஒரு லாபம் இருக்கா? ஓகே. ஐ வில் கோ அண்ட் ஹெல்ப் தெம். அப்படி பண்ணுவாங்க. பட் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் எல்லா இடத்துலயும் ரொம்ப சோஷியலா பேசுவாங்க. எல்லாருக்கும் ஒரு சுயநலம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, ஈஸியா அடுத்தவங்கள நம்பி ஏமாறக்கூடிய ஒரு குணம் இவர்களிடத்தில் உண்டு. இந்த துலாம் ராசிக்காரர்களினுடைய உண்மை முகம் அப்படின்னா, அவங்க உள்ளத உள்ளபடி பேசுறது அப்படிங்கிறது தான். மனசுல என்ன படுறதோ அத பேசிடுவாங்க. போலி அப்படின்னு பார்க்கும்பொழுது, கொஞ்சம் அவங்கள தன்னுடைய காரியங்களுக்காக மற்றவர்களிடத்தில் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, அப்புறம் காரியம் ஆனவுடனே கொஞ்சம் கழட்டி விடுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சில பேர்ட்ட அந்த குணங்கள் இருக்கும். ஸோ இப்படி ஒரு 2 வகையான குணங்கள நம்ம துலாம் ராசி நேயர்கள்ட்ட பார்க்கலாம்.